இப்போது நம்ம பார்க்க போகிறது ரேண்டம் ப்ராசஸ் அண்ட் லீனியர் அல்ஜிப்ரா யூனிட் 1. ரேண்டம் வேரியபிள் வந்து அன்யூனிவர்சிட்டி கொஷினில் வந்திருக்கு 2 மார்க்ஸாக. A real valued function defined on the outcome of a probability experiment is called a random variable. For example, இப்போது ஒரு காயினை டாஸ் பண்ணுறோன்னா அதில் வந்து நம்மளுக்கு அவுட்கம் வரும். அவுட்கம் மீன்ஸ் அதோட ரிசல்ட்டு. ஒரு காயினை டாஸ் பண்ணோன்னா ஹெட்டு இல்லைனா டெய்ல் வரும். நம்ம ஹெட்டு தான் வருதுன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ண முடியாது, இல்லை டெய்ல் தான் வருதுன்னு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. வி கேன் ஒன்லி மேக் ஏ கெஸ் பண்ண மட்டும் தான் முடியும், ஹெட்டு இல்லைனா டெய்லுன்னு சொல்லிட்டு. இதில் 2 பாசிபிள் அவுட்கம், ஒன்று டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளாக இருக்கலாம், இல்லைனா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருக்கலாம். இப்போது டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளில் கொஷின் எப்படி கேட்பாங்க, ஹவு டு ஃபைண்ட் கேட்டாங்கன்னா, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் டினோட் பண்ணும், மீன் இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ்ஐ பி ஆஃப் எக்ஸ்ஐ. வேரியன்ஸ், the number of hardware failures of a computer system in a week of operations as the following PMF means probability mass function. நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வந்து 0 to 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் 0.18, 0.28, 0.25 அந்த மாதிரி 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன ஃபைன் பண்ணணும்னா மீன் ஃபைன் பண்ணணும். மீன் ஃபைன் பண்ண இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ வந்து சொல்யூஷன். மீனோட ஃபார்முலா இப்போ பார்த்தோம். கொஸ்டினில் இருக்க கிவன் டேட்டா எக்ஸு பி ஆஃப் எக்ஸ்ஐ. இப்போ ஃபார்முலாவில் என்ன இருக்குது, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ இன்டூ பி ஆஃப் எக்ஸ்ஐ. ஸோ அப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸ்ஐ பி ஆஃப் எக்ஸ்ஐன்னு கிடைச்சிடும். 0 into 0.18 வந்து 0, 1 into 0.28 0.28, 2 into 0.25 equal to 0.5. இப்போ எல்லாமே மல்டிப்ளை பண்ணிட்டோம். மல்டிப்ளை பண்ணோம் 6 வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அடுத்து இப்போ நம்ம டோட்டல் கண்டுபிடிக்க இந்த எல்லா நம்பர்ஸும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ கிடைச்சிடும். 0 plus 0.28 plus 0.5 06 equal to 1.82. mean value E of x equal to 1.82. இப்போ செகண்ட் கொஸ்டினில் கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். வேரியன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, E of x கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், summation of xi p of xi. வேரியன்ஸோட ஃபார்முலா, வேரியன்ஸில் E of x ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்மேட்டில் போடணும், E of x கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்மேட்டில் போடணும். கிவன் டேட்டாவில் xi கொடுத்துறாங்க, p of xiயும் கொடுத்துறாங்க. இப்போ நம்ம இது கண்டுபிடிக்கணும்னா E of x கண்டுபிடிக்கணும்னா அப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும்னா 0.08, 2 into 0.12 வந்து 0.24, 3 into 0.19 0.57. E of x equal to இதில் இருக்க எல்லா டேட்டாஸும் நம்ம ஆட் பண்ணோன்னா 4.06. எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்ஐ ஸ்கொயர் இது கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்ஐயோட வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 16. எக்ஸ் ஸ்கொயர் பி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன 1, பி ஆஃப் எக்ஸ்ஐயோட வேல்யூ என்ன 0.08, 1 into 0.08 ஓட வேல்யூ 0.08, 4 into 0.112 0.48, 9 into 0.19 1.71. எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இந்த எல்லா டேட்டாவும் ஆட் பண்ணோன்னா 19.70 வரும். நம்ம வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். variance of x equal to E of x square value 19.70 minus E of x oda value 4.6 whole square. 4.06 ஸ்கொயர் பண்ணோன்னா 16
0.483. இது ரெண்டும் மைனஸ் பண்ணோன்னா 3.217 வேரியன்ஸோட வேல்யூ.